கொஸ்டின் மாட்டிச்சு தலையில நல்லா மாட்டிச்சு, அதனால தான் மழி போட்டேன். இப்போ நம்ம விளையாட போகிறது ஸ்ரீராம் கூட 18+ ஒன்லி அடல்ட் கண்டென்ட்டா? நான் சொல்லவே இல்லை. ஸோ அடல்ட் அப்போ இருக்கா போங்க. ஏ நீ வேற பண்ணியா? ஸ்ரீராம் முதலில் பார்த்து பரவசப்பட்ட பெண் யாரு? சாதாரணமே பரவசப்படுவேன், அது பேர்லாம் தெரியலைங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணு. Wrongthorn Club, why not? On wild weekend coming up February 9 and 10. bonfire, camping, hiking, jeep ride. இது எல்லாத்துக்குமே சேர்த்து வெறும் 3500 ரூபாய் மட்டுமே. For bookings, contact 9566806800 9003894894. நல்ல கொஸ்டின் மாட்டிச்சு தலையில. நல்லா மாட்டிச்சு, அதனால தான் மழி போட்டேன். சூப்பரான கொஸ்டின் ஏதாவது. சரி, இவ்வளோ நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க யூடியூப்ல. இப்போ எப்போ பார்த்தாலும் உங்கள் 2 பேர் ஃபேஸ் தான் வந்து வெளியில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த ஆடியன்ஸ் பார்க்குறப்ப. ஆனால் இதுக்குள்ளே வந்து ஒரு ஷார்ட்டுக்கும் ஒர்க் பண்ணுற உங்கள் டீம் மெம்பர்ஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக. அவங்க அந்த டீம் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். டீம் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஆக்சுவலாக வந்துட்டு டீமில் வந்துட்டு ஒரு 8 பேர் கொஞ்சம் ஃபுல் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறவங்க குழு இல்லை, ஒரு ஆக்டிவாக இருக்கிறவங்க 8 பேர். பட் கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு நாங்கள் டெக்னிக்கலாக ஒரு டீம் தனியாக அப்படி கிடையாது. ஸோ இதுக்கு தனியாக டீம் கிடையாது. எங்களே நாங்கள் ரொட்டேஷனில் தான் பண்ணிட்டுருக்கோம். சினிமாட்டோகிராஃபி தவிர்த்து நாங்களே அதை ரொட்டேஷனாக பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா அவன் மட்டும் பண்ணுவான். பட் அது அவன் ஆங்கர் சொன்னால் நாங்கள் போய் ரைட் பிடிப்போம். நான் எல்லா ஷார்ட்டில் நான் போய் ரைட் பிடிச்சிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இப்படி தான் எங்களுக்குள்ளே வேலையை மாற்றி பண்ணிப்போம். இது எங்கள் வீடியோ நாங்களே பண்ணிப்போம். சம்டைம்ஸ் இவங்க லைட் பிடிப்பாங்க, பிடிப்பாங்க ஆஃபீஸ் ரிஃப்ளெக்ட் பிடிக்குதுன்னா பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் வந்ததுக்கப்புறம் அந்த ஆண் பெண் எல்லாம் கிடையாது. ஸோ ஈக்குவாலிட்டியான ஒரு விஷயம் அங்கே நடக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே பண்ணுவோம் நாங்கள். பட் ஆனால் இப்போ ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா இப்போ திலக் அவர் தான் வந்து கேமராமேன். திலக் ஜெகத் 2 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சம்டைம்ஸ் திலக் அப்படின்னா ஒரு கல்யாணம் நடந்து அடுத்த நாளே ஷூட்டுக்கு வந்தான் அவன். சூப்பர்ல. அவன் ஆக்சுவலாக அவங்க மாமியார் வீட்டுக்கு தான் போனோம். அடுத்த நாளே ஷூட்டுக்கு வந்தான். அப்படி வந்த ப்ராடக்ட் தான் வந்து சம்திங் மூவி அசிஸ்டன்ட் சம்திங் வந்தது. ஸோ அந்த மாதிரி அவன் வந்து அவ்வளோ டெடிகேஷன் ரொம்ப முக்கியம். அவன் ஏதாவது பண்ணணும் சொல்லி நினச்சிட்டு இருப்பான். ஸோ அப்படி இருக்கும். ஸோ அப்புறம் வந்து அட்மின் சந்துரு அப்படி சொல்லிட்டு பண்ணிட்டுருக்காங்க. அவன் வந்துட்டு என்னென்ன இருக்குதோ யூடியூப்ல அப்டேட் பண்ண அடுத்த செகண்டே அவன் எடுத்து ஸோ நாலேஜ் அவனுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு அபினாஷ் இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு குமார் அண்ணன் டீமில் கோஆர்டினேட் பண்ணுவார். ஸோ இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் தான் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து புனிதன் ஆக்சுவலாக ஆமாம் அவர் படிச்சுட்டு இருக்காரு. இப்போ அவர் ஆக்சுவலாக அவர் பைலட்டாக ஆக போகிறாரு. அதனால இப்போ நடிச்சிட்டு இப்போ எங்கள் வந்து இப்போ குடியாரமாக நடிச்சிட்டு இருப்பான். ஆனால் பார்த்தா பைலட் ஃபீலே வராது, எங்களுக்கும் வராது. பட் ஆனால் வந்துட்டு அவன்கிட்ட நல்ல ஹியூமர் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு பேசி கண்டென்ட் ஸோ அவன் வந்துட்டு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக. ஸோ எங்களுக்குள்ளே மாற்றி பண்ணிப்போம். அச்சு நந்தினி ஸோ அவங்க இப்போ ரீசெண்டாக ஃபீமேல் காஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி எங்களுக்கு டீம் இதுதான் எங்களுக்குள்ள டீம். இது தாண்டி போனோம் அப்படின்னா அது டீம் இல்லை. அப்புறம் விகேபி பிரகாஷ் ஆக்சுவலாக அந்த மூவி வில்லனாக நடிப்பார். இந்த ஒரு மாதிரி அந்த காலபைரவன் மாதிரிலாம் வெளுமூடலாம் போட்டு நடிப்பார். அவரும் வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும். அதுபடி எல்லா பிரச்சனையும் தாண்டிட்டு ஷூட்டிங் வந்துட்டோம் அப்படின்னா அப்படியே எல்லாமே மறந்துடுவோம். ஸோ அந்த ஸ்பாட் முடிகிற வரை எங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த டைம் நல்லாயிருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு வெரி பேக் போன் ஆஃப் மை டீம். அந்த ரொம்ப பேக் போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோர். கடைசியில் வச்சிங்க பாருங்க உங்கள் ஸ்பீச்சுக்கு ஒரு முட்டை புள்ளி. சீரியஸா அது ஒரு ஃபீமேல் சப்போர்ட்டிங் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் டிவி அப்படின்னா கூட நம்பி அனுப்புவாங்க. பட் இது யூடியூப் சேனல்ன்ற பட்சத்தில் இவங்க சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு கேட்டால் வந்து டெஃபினட்டாக இட்ஸ் இம்பாசிபிள். சூப்பர், தேங்க்யூ. நான் இந்த கொஸ்டின் கேட்குற வேலையில் நான் விட்ட கொஸ்டினை கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ அப்படின்னா சரி, இப்போ நம்ம விளையாட போகிறது ஸ்ரீராம் கூட 18+ ஒன்லி. அது இதுதான், அது ஒரு கேம். சின்ன பசங்க பார்க்காதீங்க. என்னன்னா அடல்ட் கண்டென்ட்டா? என்னங்க அடல்ட் கண்டென்ட் சொல்லவே இல்லை. டைம் ஆயிடுச்சுல, மூடிக்கு ஏற்ற மாதிரி மாத்தோம். ஐயோ சரி ஓகே. ஐயோ அடல்ட்டா அப்போ இருக்கா போங்க. என்ன பார்த்து பண்றீங்க? இப்படி பார்த்து பண்ணாங்க என்ன? நீ வேற பண்ணியா? சரி ஓகே. கன்னடா வந்து ஸ்ரீராமுக்கு VPN என்னன்னு தெரியுமா? VPN தெரியும். விர்ச்சுவல் ப்ரோட்டோகால் நெட்வொர்க். அது எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? இல்லை நான் எப்படின்னா வந்துட்டு சர்வர் வேறு சர்வர் யூஸ் பண்ணுவேன். ஒரு சில இடத்துல ஒரு சில யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா வேறு எதுவும். இந்தியாவில் சில வீடியோஸ் இல்லை, நான் ஆக்சுவலாக சைனா போனப்போ வந்துட்டுன்னா அங்கே வந்துட்டு வாட்ஸ்அப் கிடையாது, இன்ஸ்டாகிராம் எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே கூகுளே கிடையாது ஆக்சுவலாக. அங்கே இப்போ VPN இன்ஸ்டால் பண்ணிவிட்டு
ஸோ நான் வேற ஒரு நெதர்லாண்டு அயர்லாண்டு அந்த அதோட VPN எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி யூஸ் அதுக்காக மட்டும் தான் VPN யூஸ் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? ஆமாம், அது வரைக்கும் VPN அது யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்காகினோ டேப் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ஆதாம் ஏவாள் காலத்தில் அதில் டாக்குமெண்ட்ரி தான் படிக்கிறேன், டாக்குமெண்ட்ரிக்கோசரம் அதை நான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே ஸ்ரீராம், முதலில் பார்த்து பரவசப்பட்ட பெண் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுகிறேன், சொல்லுங்க. பார்த்து பரவசப்பட்ட பெண் ஸ்ரீராம் அப்படியே சாதாரணமே பரவசப்படுவேன், தனியா யாரும் தெரியலையே. ஃபர்ஸ்ட் டைம் அது பேர்லாம் தெரியலைங்க. சரி, பேர் தெரியல, எக்ஸ்பிளைன் ஆச்சு பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணு, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. எப்படி இருந்தாங்க? அழகா இருந்தாங்க? நல்லா இருந்தா தானே, இந்த மாதிரி நல்லா ஃபேர் கேர்லா இருந்தாங்க, நல்லா நல்லா இருந்தாங்க. சரி, அவங்கள பாருங்களேன், அப்படியே அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க 18+ சம்மந்தப்பட மாட்டாங்க. பேட் பாய்ஸா? அடுத்த क्वेश्चन. சரி, அவங்களுக்கு இப்போ क्वेश्चन இங்கேயே முடிச்சுக்கோங்க. சரி, என்ன क्वेश्चनனா, இந்த நீங்க முதல்ல பார்த்து பரவசப்பட்ட ஆண் யாரு? யாரா ரோட்ல பாத்திருப்பீங்க, அந்த ஹைட்டா, அந்த பல்கா. ரித்திக் ரோஷன் சொல்லு. ரித்திக் ரோஷன் யார்? ஒரு ஹிந்தி நடிகை. சொல்லுங்க. நடிகரா? சரி, ஓகே, சொல்லுங்க. சூர்யா. சூரியன் அக்கா இருக்காதா? ஐயோ, நான் ஆக்ட்ரஸ் சொல்லிரலாம். ஆக்டர். சரி, ஓகே, நான் ஏதோ அவங்க ஏரியா சூர்யா நினைச்சேன். யாருக்கு தெரியும். சரி, ஓகே, அடுத்த क्वेश्चन என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முடியலையா? இன்னும் முடியல. சரி, இந்த என்னைக்காச்சும் ஸ்ரீராம் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப, காலேஜ் படிக்கிறப்ப, இந்த டிக்ஷனரி புக்ல நம்ம சம்மந்தமே இல்லாம வார்த்தை தேடி அதோட மீனிங் படிச்சது உண்டா? இல்லை, புக்கு பார்க்க போனது இல்லை. டிக்ஷனரியில கூட பார்த்தது இல்லை? டிக்ஷனரி இன்னும் தெரியாது. சொல், படிக்கிறது இல்லை, புக்குனாலே ஆகாது. சரி, ஓகே, இந்த 18+ ரவுண்டை வந்து எல்லாருமே பார்க்குற மாதிரியே நாங்கள் வந்து அப்படி சுகமாகவே முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன? இது போகிறோம் சிங்கிங் கிளாஸ். அதனால ஓ ஃபைன். நெக்ஸ்ட் என்ன அடுத்து வந்து என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுருந்தேன். இவர் வந்து என்கிட்ட, தம்பி இந்த மாதிரி டைம் ஆகுதுப்பா, ஆல்ரெடி எங்களுக்கு வந்து 1008 வேலை இருக்குது, இந்த மாதிரி எங்களை போட்டு நோண்டாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பெல்லாம் என்ன நோண்டுறது அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் இந்த ஷோவை வந்து இதோடு நாங்கள் முடிக்க போகிறோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற இந்த பிரம்மாண்டமான செட்டப் யாரோட இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீட்டர் லீஃப் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டோடது. வந்து ஒன்றும் இல்லை, அவர் வந்து நமக்கு தெரிஞ்சவர் தான். அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஸ்ரீராமும் சிவரஞ்சனியும் வராங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ அவங்க நம்ம கடைக்கு வராங்களா அப்படி இந்த மாதிரி பிரம்மாண்டமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் வந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து சில ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாரு. செம்மையாக இருக்கும், சாப்பிட்டு போங்க. போகிறப்ப பில்லெல்லாம் போட மாட்டாங்க. ஸ்ரீராம் ஃபேனா. இதை பார்த்துட்டு நீங்களும் வந்துடாதீங்க. நீங்களும் வந்தால் பில்லு கண்டிப்பாக கன்ஃபார்ம். ஓகேவா? ஆஃபர் கோட்லாம் போட்டு வந்துடாதீங்க ஸ்ரீராம் சொல்லிட்டு. ஆமாம், அந்த மாதிரி எதாவது ஆஃபர் இருக்கு. அப்புறம் ஸ்ரீராம் 28 தானே? ஸ்ரீராம் 28 இடையே கொடுக்க மாட்டாங்க, அவங்க போய் வச்சு ஆஃபரை கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, இந்த ஷோ இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம மைக் செட் டீம் வந்து 2 மில்லியன் 3 மில்லியன் 4 மில்லியன் அப்படி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் நாங்கள் சொல்லிக்கிறோம். அடுத்த தடவை வர்றப்ப வந்து உங்களோட அந்த அன்பான டீமையும் கூட்டிட்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக பேசணும். ஷூர், கண்டிப்பாக. சரி, ஓகே. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து எப்படி பாண்டிச்சேரி போவீங்க, நான் இன்கேஸ் வர்ற மாதிரி அங்கே வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சில எனக்கு கோரிக்கைலாம் இருக்கும், அது அப்பயாச்சும் நிறைவேற்றி கொடுங்க ப்ரோ. அதாவது உனக்கு இதே செட்டப் பேட்டர் லீஃப் உனக்கு அங்கே இருக்காது, அதனால வந்துட்டு அங்கே வேறு செட்டப் நாங்கள் ரெடி பண்ணி செட்டப். சூப்பர் ப்ரோ. இந்த ஷோ இதோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம். இப்போ என்னன்னா வந்து எங்களோட செலிபிரிட்டியாக நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா? வந்திருக்கப்போ எல்லாருமே இந்த ஷோவில் வர்றவங்க கடைசியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம டீம் கூட ஃபோட்டோ எடுத்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணி விடுவாங்க. ஓகே ஃபைன். ஓகேவா? அதை பார்த்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஏறுவாங்க. இல்லை, இன்டெரக்டாக தானே, அது வேற ஏதோ கருத்து சொல்கிற மாதிரி. அதை பார்த்து எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஏறுறதோட அவங்க ஃபேன்ஸ் வந்து அப்படியே எங்களையும் வந்து சேர்த்து இது பண்ணுவாங்க. அதனால அந்த ஒரு செக்மெண்ட் வந்து இருக்குது. இப்போ நம்ம 3 பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஓகே, எங்க கூட இல்லை, உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, எங்க கூட ஃபோட்டோ எடுத்து போடலாம். அப்படி இல்லைன்னா ட்வீட் பண்ணலாமா? அந்த பிளாக் ஏன்னா 8 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. பிளாக் ஷீப்பை விட நாங்கள் தான் நல்ல சேனல். இல்லை இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன், வேணாம். சிவா ஓப்பன் சிவா நல்லா இருப்போம். ஏன் தானே எடுக்கிறதால இப்போ இதோ யாரும் சொன்னீங்களே, இது 8 லட்சம் இனிமேலே எவ்வளோ எத்தனை சம்பாதிக்கிறீங்கன்ட்டு. iPhone 10ங்க லேட்டஸ்ட் மாடல், ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு இந்த மாதிரி. இல்லை இது கம்பெனி மட்டும் மறைச்சிக்கிறேன். இதான் என் ஃபோனு. இது பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. அது டைமண்ட் கோட்டிங்னால அப்படி தெரியுது. டைமண்டா? கட்டிங் இந்த கோட்டிங் இல்லை, இதை கூட மாற்ற காசு இல்லாமல் இருக்கு.
இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்களா? இன்கமே இல்லை, டாக்ஸ் கட்டுறது. போட்டோ எடுங்க, நல்ல கேமரா எடுங்க. நல்ல கேமராவா? இப்போ உன் கேமராமா பர்ஸ் ரெடி, நீ அடிச்சுவா எடுக்கணும். எப்போதுமே ஃபில்டர் தானா ஆன்லயே இருக்கு? ஃபில்டர் இல்லாம எடுக்கல, நம்ம வெளியே தெரியுவோங்க. நீங்க எடுங்க, நீங்க எடுங்க, நீங்க எடுங்க. லைட்டிங் அங்க தான் இருக்கு. யார் எடுக்காம அவங்க தான் பொக்கே இருப்பாங்க. அதான் சொன்னேன். கண்ணு மூடிட்டேன் மறுபடியும். இந்த போஸ்ட்டை வந்து இவங்க எப்படி போடுவோம்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். நான் வேணா ஸ்ரீராம் ப்ரோ அப்பெல்லாம் போடாதீங்க அப்படி சொல்லி வச்சுருந்தேன். இருந்தாலும் வந்து அவர் அப்படி தான் போடுவார். என்னன்னா வந்து தமிழ்நாட்டின் தலை சிறந்த ஆங்கர் கூட இன்னைக்கு ஷோ பண்ணோம். ஐயோ ஆமா, உங்க பேர் கேட்க மாதிரி. உங்க பேர் என்ன? என்ன சிவா பேர் என்ன? பேர் என்னது? இது வந்து எனக்கு கடைசியில் வைக்கிறாங்க. சீரியஸா வைக்கிறாங்க. சீரியஸா தெரியாதா உங்களுக்கு? சொல்லுங்க ப்ரோ. தமிழ்நாடு தலை சிறந்த ஆங்கர் தெரியும், பேர் மட்டும் மறந்துட்டீங்க. என்னோட பேர் வந்து ஆரிஃப். ஆரிஃப், விஜய் ஆரிஃப். ஓகே ஃபைன். பாசமா இருக்கு என் பேரு ஆரிஃப். சரி ஓகே, அதான் இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன் ப்ரோ, நீங்கள் கொடுத்தீங்கன்னா போட்டுக்கோங்க ப்ரோ, நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி அவர் போட்டு எக்ஸ்பெக்டேஷன் பட் ரியாலிட்டி. ஓகே, ஸோ இதே மாதிரி சிரிப்போட இந்த ஷோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த ஷோ முடிக்கிறது முன்னாடி எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி தான் அவங்களுக்கு வெளில அனுப்புவேன். என்ன அப்படின்னா வந்து நீங்கள் பண்ணுற எல்லா காரியமும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே அமையணும். தொடர்ந்து வந்து நீங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அமையணும், கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம். ஓகேங்களா? Thanks for coming. Thanks for coming to the show. Thank you so much. Thank you so much. Thank you. எப்படி இருந்துச்சு இந்த ஷோ வந்தது? எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆக்சுவலாக வர எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு, பட் அது நமக்கு தேவையில்லாது. இப்போ வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ். இதில் இன்னொரு ஒரு விஜய்க்கு என்னன்னா, அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு மைக்கே கிடையாது. அவர் வந்து என்னோட மைக்கில் தான் அவர் ஆடியோ கேப்சர் பண்ணணும். அதுக்காக அப்படியே இப்படி வந்து பேசுறது, இப்படி மாடுலேஷன் என்ன, அது என்ன. ஸோ நல்லா டேக்கிள் பண்ணார். ஸோ விஜய் வந்து நல்ல ஒரு விஷயம். ஸோ மியூசியம் நல்லா கான்டெக்ட் பண்ணி போயிட்டுருக்கீங்க. உங்களோட நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். ஸோ உங்களோட இன்டர்வியூஸில் எங்களோட ஒரு இன்டர்வியூ இருக்குதுன்றது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய இன்டர்வியூ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மியூசியம் இருக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் பாய் அண்ட் டேக் கேர். கடைசி எல்லாருக்கும் பை சொல்லிக்கலாம். டாடா. ஆக்சுவலி சொன்னால் தான் நான் இப்போ பழக்கப்பட்டுட்டேன். நான் என்ன பண்ணுறது? இதே மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மியூசியம் இருக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. டிங். இங்கே பீட்டல் லிஃப்ட் தான் ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ இங்கே டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து கன்ஃபார்மாக வந்துட்டு ஒரு தடவை ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோடய வந்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே எல்லா டிஷ்ஷஸும் நல்லா இருக்குது. அதாவது ஸ்டார்டர்ஸ்லேருந்து மெயின் டிஷ் அப்புறம் டெசர்ட்ஸ் வரைக்கும் எல்லா டிஷ்ஷுமே இங்கே நல்லா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல அட்மாஸ்பியரில் சந்தோஷமாக ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ். எல்லாருமே கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. பெட்டர் லைஃப். February 14th வந்து இது வருதுல, வேலண்டைன்ஸ் டே. அதுக்கு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? அது நம்ம ஏன் பிளான் பண்ணணும்? சிங்கிள் கம் திஸ் சைட் அப்படின்ற